சரி பிள்ளைகள் கவனிப்போம். 2020ஆம் ஆண்டு பேப்பர் சரிதானே? இப்ப முதலாவது கேள்வி, மனித இதயம் பின்வரும் எந்த ஒழுங்கமைப்பு மட்டத்துக்குரியது? சரி, இப்ப களம் களம்னு சொன்னா என்ன? களம்னு சொல்றது ஒரு உயிரின் கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அலகுதான் களம். சரியா? களங்கள் நிறைய சேர்ந்து இழையம் உருவாகும், இழையங்கள் நிறைய சேர்ந்து அங்கம் உருவாகும், அங்கங்கள் நிறைய சேர்ந்து அங்க தொகுதியை உருவாக்கும், அங்க தொகுதிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு முழுமையான ஒரு அங்கேயே உருவாக்கும். சரியா? இப்ப இதுல எனக்கு விளங்கணும், இதயம்னு சொல்ற டைம்ல இதயம் என்ன வகையான களத்தால் ஆக்கப்பட்டிருக்கும் கேட்டா இதய தசை களத்தால் ஆக்கப்பட்டிருக்கும். சரியா? இதய தசை களங்கள் நிறைய சேர்ந்து இதய தசை இழையத்தை உருவாக்கும். இதய தசை இழையம். சரியோ? அப்ப இதய தசை இழையங்கள் எல்லாம் சேர்ந்து இதயம் சொல்ற ஒரு அங்கம் உருவாகும். இப்ப இதயம் மற்ற நாடி நாளம் அடுத்தது இந்த மாதிரி சேர்ந்து மருத்துளை குழாய்கள் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு சுற்றோட்ட தொகுதியை உருவாக்கும். குருதி சுற்றோட்ட தொகுதி. இந்த சுற்றோட்ட தொகுதி, சமிபாட்டு தொகுதி, கழிவகற்றல் தொகுதி, இந்த மாதிரியான தொகுதிகள் எல்லாம் சேர்ந்து இன்னும் பல தொகுதிகள் இருக்குதுன்னு இந்த தொகுதிகள் எல்லாம் சேர்ந்து என்னத்தை உருவாக்கும்? ரைட், அதெல்லாம் சேர்ந்து ஒரு முழுமையான ஒரு அங்கேயே உருவாக்கும். ஒரு மனிதன் சரிதான் இந்த மாதிரி ஒரு அங்கேயே உருவாக்கும். அப்ப என்ன கேட்டிருக்காங்க? மனித இதயம் பின்வரும் எந்த ஒழுங்கமைப்பு மட்டத்துக்குரியது? எந்த ஒழுங்கமைப்பு மட்டத்துக்குரியது? அங்கம். சரியா? அங்கம். இரண்டாவது கேள்வி கவனிங்க. எல்பி வாயுவில் அதன் முக்கிய கூறுகளாக இருக்கும் ஹைட்ரோ கார்பன். இப்ப எல்பி வாயுன்னு சொல்றது என்னன்னு சொன்னா திரவ பெட்ரோலிய வாயு. திரவ பெட்ரோலிய வாயு. இந்த திரவ பெட்ரோலிய வாயு முதலாவது இதுல இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் தானே கேட்டிருக்காங்க. எங்களுக்கு தெரியணும், ஹைட்ரோ கார்பன் 3 வகைப்படும். ஹைட்ரோ கார்பனை 3 வகையா பிரிக்கலாம். ஒன்று வந்துட்டு அல்கேன், இன்னொன்று அல்கீன், இன்னொன்று அல்கைன். சரியா? அல்கேன், அல்கேன்னு சொன்னா தமிழ்ல அட்கேன்னு சொல்லுவோம். அடுத்தது அட்கீன், அட்கீன், அட்கீன். மூன்றாவது வந்துட்டு அல்கைன். சரியா? அல்கைன். இப்ப இதுல இந்த இனங்க தரப்பட்டிருக்கிற எல்லாம், அதாவது இப்ப அல்கேன்னு சொன்னா அது மெத்தேன், எத்தேன், புரோப்பேன், பியூட்டேன், பென்டேன் அந்த மாதிரி போகும். அல்கீன்னு வந்தா மெத்தீன், எத்தீன். இங்க மெத்தீன் இல்ல, மெத்தீன்னு சொல்லி வரையலாது. எதீன்ல தான் ஸ்டார்ட் ஆகும். எத்தீன், புரோப்பீன், பியூட்டீன், பென்டீன் இந்த மாதிரி போகும். அல்கைன்னு வந்தா அது எத்தாயின், புரோபாயின், பியூட்டாயின் இந்த மாதிரி போகும். இங்க கவனிப்போம், ஆன்சர்ஸ்ல எல்லாமே வந்துட்டு மெத்தேனும் எதேனும், புரோப்பேனும் பியூட்டேனும், பியூட்டேனும் பென்டேனும், புரோப்பேனும் பென்டேனும் அப்ப எல்லாம் வந்து அல்கேனை பேஸ் பண்ணி தான் தந்திருக்கேன். முதலாவது விளங்கணும், எல்பி வாயுன்னு சொன்னா அது வந்துட்டு அல்கேன் வகைக்குள்ளதான் வரும். அதுவும் அது புரோப்பேன் பியூட்டேன் என்பவற்றால் ஆக்கப்பட்டிருக்கும். இந்த அல்கேன் எடுத்தோம்னு சொல்லி சொன்னா அல்கேன் பொதுவான மூலக்கூற்று சூத்திரம் வந்துட்டு என்னன்னு சொன்னா CN H2N+2. சரியா? H2N+2. அல்கீன் எடுத்தோம்னு சொன்னா CnH2n. சரியா? H2n. அல்கைன் எடுத்தோம்னு சொன்னா CnH2n-2. H2n-2 விளங்கணுமே. ரைட், இப்ப இங்க புரோப்பேனும் பியூட்டேன் தான் உண்மைக்கு ஆன்சர். புரோப்பேனும் பியூட்டேனுமால தான் எல்பிவாயு உருவாகிற. ஸோ புரோப்பேன் மூலக்கூற்று சூத்திரம் எப்படி வரும்? மெத்தேனுக்கு முதல்ல எப்படி வரும்? மெத்தேனுக்கு வந்துட்டு CH4ன்னு சொல்லி வரும். அதாவது இங்க எண்ணுக்கு வந்து ஒன்று போட்டோம்னு சொன்னா C1 C1 அப்ப C1 வரப்போது H2n. அப்ப 2 தர 1 2 2 2 4 அப்ப CH4. சரியா? இப்ப இங்க எண்ணுக்கு 2 போடுங்க. C2 இங்க 2 2 4 4 2 6 அப்ப C2H6 இதான் வந்து எத்தேன். புரோப்பேனுக்கு எப்படி வரும்? C3H8ன்னு வரும். பியூட்டேனுக்கு எப்படி வரும்? C4H10ன்னு சொல்லி வரும். சரியா? H10ன்னு சொல்லி வரும். அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து புரோப்பேனும் பியூட்டேனும். அத குறியீடுகள் ஞாபகம் இருக்கட்டும். சரியா? ரைட், இப்ப அடுத்த கேள்விக்குள்ள போவோம். இது விளங்கிட்டு தானே? ரைட், அடுத்தது ரைட், புரோப்பேனும் பியூட்டேனுமே. சரி, இப்ப அடுத்தது வேலை அளவின் அலகு. நேரத்தோட எங்கள்கிட்ட இது மாதிரி தான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இந்த குறியீடுகள் பற்றி கேள்வி வரும் போது நல்லா விளங்கணும். ஏன்னா எங்களுக்கு அடுத்தடுத்த கேள்வி வந்து இந்த குறியீடுகள் மாதிரி தான் கேள்வி வந்துட்டு இருக்கு. வேலைன்னு சொல்றது வந்து
விசைய நாங்க விசைய சரியா விசைய நாங்க ஒரு எவ்வளவு தூரம் நாங்க அந்த வேலையை செய்யறது, அதாவது எவ்வளவு தூரம் வந்துட்டு நாங்க அந்த விசைக்கு நகர்த்திருக்கிறோம், அதாவது அந்த விசை ஒரு ஒரு பொருளுக்கு விசை எவ்வளவு தூரத்துக்கு கொடுத்திருக்கிறோம், இதை வச்சுதான் என்ன செய்யப்படும், வேலை தீர்மானிக்கப்படும். சரிதானே? அப்ப வேலைன்னு சொன்னா விசை தர விசையின் திசையில அசைந்த தூரமாக இருக்கும். சரியா? அப்ப விசைக்கு நாங்க என்ன குறியீடு பாவிப்போம்னு சொன்னா நியூட்டன், தூரத்துக்கு என்ன குறியீடு பாவிப்போம் மீட்டர். ஸோ நியூட்டன் மீட்டர்னு குறிக்கலாம், நியூட்டன் மீட்டர்னு குறிக்கலாம். ஆனா வேலைக்கு நாங்க கொடுக்குற அலகு வந்துட்டு ஜூல். அப்ப நியூட்டன் மீட்டர்னு வரும், ஜூல்னு வரும். ஆனா எங்களுக்கு அப்படி ஆன்சர் தரல இங்க. எங்களுக்கு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2, கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட் -1, கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் -2, இந்த மாதிரிதான் ஆன்சர் தந்திருக்கிறாங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த வடிவத்துக்கு நாங்க மாத்தணும். எப்படி மாத்த போறோம்டா கவனிப்போம். எப்படி மாத்துறேன்னு சொல்லி கவனிங்க. நியூட்டன் இருக்கு தானே, இந்த நியூட்டன் சொல்ற வந்துட்டு அதாவது விசைட அலகு. விசைக்கு நாங்க கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2. ஏன் நான் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 போட்டேன் தெரியுமா உங்களுக்கு? ரைட், அதாவது விசை சமன் சரியா எஃப் சமன் எம்ஏன்னு ஒரு சமன்பாடு ஞாபகம் இருக்கா? எஃப் சமன் எம்ஏ, அதாவது திணிவை நாங்க ஆறுமுடுகளால பெருக்கினோம்னா எங்களுக்கு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 சொல்ல சமன்பாடு வரும். அதை நாங்க திரும்ப எம்மால பெருக்கிறோம், அதாவது எம் சொன்னா மீட்டர். ஏன்னா ரைட், இதுதான் இதுல அழகு. அப்ப எப்படி வரும்? கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் -2. இது யார்ட அலகுன்னு சொன்னா வேலையிட சர்வதேச வேலையின் அலகு, சர்வதேச அலகு இல்ல, வேலையிட அலகு, வேலை அளவின் அலகு. அப்ப என்ன ஆன்சர்? கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் -2. ரைட், அதே மாதிரி இன்னும் உங்கள்ட்ட கேட்கலாம் இல்லையா, யாரு அமுக்கத்திர அலகு கேட்கலாம், பலூட அலகு கேட்கலாம். அப்ப அமுக்கத்திர அலகு எப்படி வரும்? சும்மா உதாரணத்துக்கு கேட்போம். அமுக்கம்னு சொன்னா என்ன? அமுக்கம்னு சொல்றது அமுக்கம் சமன் அமுக்கத்துக்கு நாங்க பீண்டு போடுறேன். அமுக்கம் சமன் விசைங்கில் பரப்பு. விசைக்கு நாங்க எஃப்னு சொல்லியும் பரப்புக்கு ஏன்னு சொல்லியும் எஃப்/ஏ, அப்படித்தானே? ரைட், விசைண்டா நியூட்டன், பரப்பு கீழே மீட்டர் வர்க்கம். ஆகவே நாங்க எழுதினோம்னு சொன்னா எங்களுக்கு நியூட்டன் மீட்டர் -2 சொல்லி வரும். அப்படித்தானே? அப்ப நியூட்டன் நாங்க இங்க போட்ட மாதிரி கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 போடுறேன். ரைட், திரும்ப தர மீட்டர் -2, மீட்டர் -2. சரியா? அப்ப எப்படி வரும்? கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட் -2. இங்க ஆன்சர் இங்க வந்துட்டு கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட் -1 வந்திருக்கு. நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்டா, இப்படி ஒரு ஆன்சர் தந்திருந்தா இது யாருக்குரிய அலகுன்னு நமக்கு தெரியணும். இது யாரு? அமுக்கத்துக்குரிய அலகு. இந்த மாதிரி நீங்க வலுவுக்கு மத்த ஆக்களுக்கெல்லாம் போட்டு பார்க்கணும். சரியா? ரைட், இப்ப நம்ம இதுக்கு என்ன ஆன்சர்? கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் -2. அடுத்த கேள்வியை கவனிப்போம். பின்வரும் எது இதய தசை இழையத்தின் ஒரு இயல்பு அன்று? இதய தசை இழையம். சரி, இப்ப கவனிப்போம். நாங்க தசை இழையங்கள் எடுத்தோம்னு சொல்லி சொன்னா 3 வகையான தசை இழையங்கள் காணப்படுது இல்லையா? தசை இழையம் 3 வகைப்படும். ஒன்று மலமளப்பான தசை, ரெண்டாவது வன்கூட்டு தசை, அடுத்தது இதய தசை இழையம். சரி, இதய தசைன்னு சொல்லி 3 வகையான இந்த தசைகள் காணப்படுது. இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா மலமளப்பான தசை எப்படி இருக்கும்? இந்த மலமளப்பான தசை வந்துட்டு தனிக்கரு கொண்டதா இருக்கும். வன்கூட்டு தசை இது பல்கரு, பல்கரு. அடுத்தது இதய தசை தனிக்கரு கொண்டதா இருக்கும். மலமளப்பான தசை கதிருருவானதாக. அதே மாதிரி இதுக்கு கிளை இருக்க மாட்டு, கிளை கொள்ளாது, இச்சையின்றி இயக்கமா இருக்கும். மலமளப்பான தசை எங்கட குடல்ல, அதாவது சிறுகுடல் பெருங்குடல் இதெல்லாம் நாங்க நினைச்சா செய்யற இல்லையே. எங்கட என்னன்னு சொல்ற, அதாவது நாங்க நாங்க இப்ப சாப்பிட்டது பிறகு என்னது உணவு களத்துக்குள்ள போகுதுன்னு சொன்னா களத்துக்கு கீழே எங்க இறைப்பைக்குள்ள போன உடனே அங்க நடக்கிறதெல்லாம் மலமளப்பான தசையிலயத்தால நடக்கிற விஷயம். அடுத்தது மலமளப்பான தசையிலயத்துல வரி அமைப்பு காணப்படாது. சரியா? அடுத்தது கவனிப்போம். வன்கூட்டு தசையிலயம் பல்கரு கொண்டதா இருக்கும், உருளை வடிவானதா இருக்கும்.
அடுத்தது கிளை, இதுலயும் கிளை இல்லை. கிளை கொண்டது வந்து இதய தசையிலேயே மட்டும்தான். சரியா? இச்சையுடன் இயக்கமா இருக்கு வன்கூட்டு தசை இலையம். எங்களோட முத்தலை தசை கைகள்ல கால்கள்ல முத்தலை தசை இருதலை தசை எல்லாம் இருக்குமே. இது வந்துட்டு நாங்க நினைச்சு இயக்கம், நாங்க நினைச்சுதான் இயங்கும். அப்ப இது வந்து இச்சையுடையது. ஆனா இந்த வன்கூட்டு தசையிலையும் இதய தசையிலையும் என்ன காணப்படும் சொன்னா வரி அமைப்பு காணப்படும். மலமளப்பான தசையில வரி அமைப்பு இல்லை. இதய தசையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒன்றுன்னு சொல்லிச்சுன்னா இடை புகுந்த வட்டத்தட்டுன்னு ஒரு விஷயம் காணப்படும் இங்க இதய தசை இலையத்துல. அதுவும் உருளை வடிவம் தான். ஆனா இன்னொன்று வந்து இவங்க ரெண்டு பேரும் கிளை இல்லை. ஆனா இதய தசை இலையத்துக்கு கிளை இருக்கும், கிளை கொண்டதா இருக்கும். இதை விளங்கி கொள்ளணுமே. உங்களோட புக்ல ஒரு சார்ட்ல இருக்கலாம், இல்ல உங்களோட புக்ல தந்திருக்காங்கன்னு அதை நீங்க கொஞ்சம் பாருங்க. சரியா? ரைட். இப்ப இதுல பார்ப்போம். பின்வரும் எது இதய தசை இலையத்தின் ஒரு இயல்பு அன்று என்ன? களங்களில் தனிக்கரு இருத்தல். இதய தசை இலையத்துல தனிக்கரு இருக்குமா பல்கரு இருக்குமான்னு கேட்டா என்ன இருக்கும்? தனிக்கரு இருக்கும். அது சரி, தனிக்கரு இருக்கும். இடை புகுந்த வட்டத்தட்டுகள் இருக்குமா? இருக்கும். அடுத்தது களங்கள் கிளையை கொண்டிருத்தல். கிளை கொண்டிருக்கும். இச்சை வழி இயங்குதல். நாங்க நினைச்சு இதயத்தை இயக்கலுமா? இல்ல இப்ப எனக்கு இதயம் இயங்கக்கூடாதுன்னு சொன்னா இயங்க மறிக்குமா? இல்ல நான் இப்ப இயக்கணும், இல்ல கூடுதல் இயங்கணும், குறைய இயங்கணும்னு சொன்னா இயங்குமா? அப்படியெல்லாம் இல்ல, நாங்க நினைச்சு செய்யலாது. அப்ப அது இச்சை வழி இயங்குதல்னு சொல்றதுதான் பிழையான விட. சரியா? ரைட். அப்ப இது இயல்பு அன்றுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இச்சை வழி இயங்குதல். இச்சை வழி இயங்குற ஒரே ஒரு ஆள் வந்து யாரு? வன்கூட்டு தசை இலையம், வன்கூட்டு தசை. சரியா? ரைட். அடுத்தது ஒரு கள கற்கையின் போது மாணவன் ஒருவன் அவதானித்த ஒரு வித்தின் வரிப்படம் கீழே தரப்பட்டுள்ளது. அவ்வித்து பரம்பல் அடைவது என்று சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? வித்து பரம்பல்னு சொன்னா என்ன பிள்ளை? வித்து பரம்பல்னு சொன்னா இப்ப தாவரம், ஒரு தாவரத்துல வித்துக்கள் தூர இடங்களுக்கு எடுத்து செல்லப்படுறதுதான் வித்து பரம்பல். இந்த வித்து பரம்பல் ஏன் நடக்கணும்? சூரிய ஒளிக்கான போட்டி அறிக்கலாம், நீர்க்கணிப்பு போட்டி அறிக்கும். அதே மாதிரி அந்த தாவரத்துக்கு ஒரு இடத்துக்கான ஒரு போட்டி காரணமா தான் என்ன செய்யணும்னா வித்து பரம்பல் நடக்கும். சரியா? இப்ப வித்து பரம்பல் வந்து 4 வகையில வித்து பரம்பல் நடக்கும். என்னென்ன? காற்றால வித்து பரம்பல் அடையலாம், அது நீரால பரம்பல் அடையலாம், விலங்குகள் மூலம் பரம்பல் அடையலாம், வெடித்தல் மூலம் பரம்பல் அடையலாம். இது வித்து பரம்பல். இப்ப காற்றால பரம்பல் அடையணும்னு சொன்னா என்ன இயல்பு அந்த வித்து காணப்படணும்டா? அது சிறகுகள் கொண்டிருக்கணும். மயிர் பஞ்சு போன்ற அந்த மாதிரியான அமைப்புகளை கொண்டிருந்தா தான் அவர் எப்படி அடிக்கலாம்? வித்து எப்படியான பரம்பல்? காற்றால பரம்பல் அடையக்கூடிய வித்தாக இருக்கும். இப்ப நீரால பரம்பல் அடையக்கூடிய வித்தா இருக்கும்னா அவர் எப்படி இருக்கணும்? ரைட். மிதக்கிறதுக்கு உதவியாக, இல்லாட்டி நார்த்தன்மையான சுற்றுக்கணியத்தை கொண்டிருக்கக்கூடியதாக, இல்லாட்டி ஒரு காற்று உள்ளடக்கம் இருக்கக்கூடியதாக, இல்ல பாரம் குறைஞ்சது இந்த மாதிரியா இருந்தா என்ன செய்யலாம்? நீர் மூலமாக அவர் வந்துட்டு பரம்பல் அடையக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி விலங்கு மூலம் பரம்பல் அடையணும்னு சொன்னா அது கவர்ச்சியான நிறம் கொண்டதா இருக்கணும். அது ஒரு பழம், என்ன பழமோ காயோ, அது கவர்ச்சியான நிறம் கொண்டதா இருக்கணும். அடுத்து ஒட்டும் தன்மையான கொழுக்கிகள் கொண்டிருக்கணும். ஏன்டா ஒரு விலங்கு போற நேரம் அந்த விலங்கு உடல்ல இப்படி என்ன செய்யலாம்? ஒற்றக்கூடிய ஒட்டினா அது என்ன செய்யுமா? திரும்ப விழுகிற நேரம் அந்த இடத்துல முளைக்கும். அடுத்தது விலங்குகளை ஏமாற்றக்கூடிய ஒரு தோற்றத்தை கொண்டிருக்கிற போலி தோற்றம்னு சொல்லுவோம். அதே மாதிரி உணவை எடுக்கக்கூடிய சதைப்பற்றான பகுதி இருந்த இப்ப நம்ம சாப்பிட்டுட்டு என்ன செய்வோம்? அந்த போடுறதுனால அந்த இடத்துல அவர் வந்துட்டு முளைப்பாரு, அந்த வித்து முளைக்கும். சரியா? ரைட். அப்ப இதுல விளங்குது வெடித்தல் மூலம். ரைட். வெடித்தல் மூலம்னு சொன்னா இப்ப தொட்ட உடனேயோ இல்லாட்டி உலர் கால நிலையில, ஈரமான கால நிலையில, ஈரலிப்பான காலத்துல இந்த மாதிரி அது வெடிச்சு வித்து என்ன செய்யறது? கீழே விழுந்த உடனே முளைக்கக்கூடியதா இருக்கும். விளங்கிட்டா? இப்ப எங்களுக்கு இந்த வித்தை பார்த்தோம்னு சொன்னா இது சிறகு கொண்ட மாதிரி இருக்குதுன்னு. ஆகவே இது எப்படியான பரம்பல் அரிக்கும்? காற்றின் மூலம் பரம்பல் அடையக்கூடியதா இருக்கும். சரியா? ரைட். இப்ப அடுத்த கேள்விக்குள்ள போவோம். மாறா ஆறுமுடுகளுடன் இயங்குகின்ற ஒரு பொருளின் பின்வரும் எக்கணியம் சீராக அதிகரிக்கிறது. சரி, இப்ப அவங்க அழகா சொல்றாங்க மாறா ஆறுமுடுகளோட இயங்குது ஒரு கணியம். நல்லா விளைக்கணும். ஒவ்வொரு செகண்டுக்கும் பார்ப்போமே. ஒரு பொருள் ஒன்று மேல இருந்து கீழே உழுதோ 10 மீட்டர் செகண்ட் -1 ஆறுமுடுகளோட விழுமென. ஒரு பொருள் மேல மீட்டர் செகண்ட் -2 ஆறுமுடுகளோட கீழே விழும் அப்படின்னு சொன்னா அதுல ஒவ்வொரு செகண்டுக்குமே அதுல வேகம் என்ன செய்யுமா? ஒவ்வொரு செகண்டுக்கும் அதுல வேகம் வந்து
10 மீட்டர் செகண்ட் -1ஆல அதிகரிக்கும். அதாவது இதுல ஆறுமுடுகள் மாறல, 10 மீட்டர் செகண்ட் -2 தான். ஆனா ஒவ்வொரு செகண்டுக்குமே இது 10 மீட்டர் செகண்ட் -1, 20 மீட்டர் செகண்ட் -1, 30 மீட்டர் செகண்ட் -1 போய் ஒரு 4 செகண்ட்ல இது தரையை அடையுதுன்னு சொன்னா இவர வேகம் இன்ன வரைக்கும் ஆரம்ப வேகம் 0, ஆரம்ப வேகம் 0, இறுதி வேகம் வந்து தரையை அடைய கொள்ள 40 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தை அடைஞ்சிருக்கும். விளங்குதா? எப்படி சொல்றேன்டா, முதலாவது செகண்ட்ல அதாவது ஆரம்பத்துல வேகம் 0 இருந்து முதலாவது செகண்ட்ல என்ன செய்யும், 10 மீட்டர் செகண்ட் -1 எடுத்து, 2வது செகண்ட்ல 20 மீட்டர் செகண்ட் -1, 3வது செகண்ட்ல 30 மீட்டர் செகண்ட் -1, 4வது செகண்ட்ல தரையை தொடுற நேரம் 40 மீட்டர் செகண்ட் -1 வரும். ஆகவே என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, மாற ஆறுமுடுகளோடு இயங்குகின்ற ஒரு பொருளின் எக்கணியம் சீராக அதிகரிக்கும் சொன்னா அது வேகமாகத்தான் இருக்கும். வேகம். சரிதானே? அப்ப இதுக்கு விட வந்து வேகம், இதுக்கிட்ட ஆன்சர் வேகம். தூரம்னு சொன்னா என்ன? ஒரு பொருள் பயணம் செய்த பாதையிட நீளம் தான் தூரம். இடப்பெயர்ச்சின்னு சொல்லி சொன்னா ஒரு புள்ளியில இருந்து இன்னும் ஒரு புள்ளிக்கு உள்ள, அதாவது ஒரு புள்ளியில இருந்து இன்னும் ஒரு புள்ளிக்கு குறித்த திசையில் ஏற்படக்கூடிய நிலை மாற்றம். சரிதானே? இல்லாட்டி ஒரு புள்ளியில இருந்து இன்னும் ஒரு புள்ளிக்கு இடையிலான நேர்கோட்டு தூரம். இந்த 2 புள்ளி இது வந்து இப்படி வர்றது வந்து இது தூரம். ஆனா இது 2க்கு இடையிலான இந்த நேர்கோட்டு தூரத்துக்கு நாங்க இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம். சரியா? ரைட். ஆறுமுடுகள்டா வேகமாற்ற வீதம் தான் ஆறுமுடுகள். வேகமாற்றத்தை நாங்க நேரத்தால பிரிச்சா வரதுதான் ஆறுமுடுகள். விளங்கிட்டா? ரைட். அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து வேகம். அடுத்தது கவனிப்போம். 7வது கேள்வி. கே 1940, அதாவது கேன்னு சொன்னா பொட்டாசியம் 1940, கால்சியம் 2040 இப்படி தந்திருக்காங்க. ஆகிய 2 அணுக்களிலும் பின்வரும் எது சமமாகும்? சரி, இப்ப இதை கவனிப்போம். இதுல என்ன சமன்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னா, இதுல பார்ப்போம். இதுல புரோத்தன் எண்ணிக்கை, நியூட்ரன் எண்ணிக்கை, இலத்திரன் எண்ணிக்கை மூணையுமே நாங்க எழுதுவோம். இப்போ பொட்டாசியம், கால்சியம், கால்சியம், இதுல புரோத்தன், இலத்திரன், நியூட்ரன். இதுல என்னன்னு சொன்னா பிள்ளைகள், கீழே இருக்குதானே, இந்த கீழே இருக்கிறது வந்துட்டு அணுவெண், மேல இருக்கிறது என்னன்னு சொன்னா திணிவெண். சரியா? கீழே இருக்கிறது அணுவெண், மேல தந்திருக்கிறது திணிவெண். அணுவெண் சொன்னா அது புரோத்தோன்களோட எண்ணிக்கை தான் அணுவெண். அணுவெண் சொன்னா என்ன? புரோத்தன்களோட எண்ணிக்கை. அப்ப பொட்டாசியத்துல இருக்கக்கூடிய புரோத்தன்களோட எண்ணிக்கை எத்தனை? 19. கால்சியத்துல இருக்கக்கூடிய புரோத்தன் எண்ணிக்கை எத்தனை? 20. சரியா? இது ஒரு நடுநிலையான அணுன்றதுனால புரோத்தன் எண்ணிக்கையும் இலத்திரன் எண்ணிக்கையும் சமனா இருக்கும். எனவே 19 புரோத்தன் இருக்கும் பொட்டாசியத்துல, 19 இலத்திரன் இருக்கும் பொட்டாசியத்துல, 20 இலத்திரன் இருக்கும் கால்சியத்துல. நியூட்ரன் சொல்றது இந்த மேலறிக்கை பார்ப்போம். இந்த புரோத்தன்களையும் நியூட்ரன்களையும் கூட்டுத்தொகை தான் இந்த திணிவெண். சரியா? 2க்குமே திணிவெண் சமனா இருக்கேன்னு. திணிவெண் சமனா இருந்தா அது நாங்க சம பாரங்கள்னு சொல்லுவோம். அணுவெண்கள் சமனா இருந்தா, அணுவெண்கள் சமனா இருந்து திணிவெண் வேறு மாதிரி இருந்திருந்தா அது நாங்க சமதானிகள்னு சொல்லுவோம். இப்ப ஐதரசண்ட ஒன்று சமதானி, ஐதரசண்ட 1 2 சமதானி, ஐதரசண்ட 1 3 சமதானி. இதுக்கு நாங்க புரோத்தியம்னு சொல்லுவோம். இதுக்கு நாங்க துத்தேரியம் சொல்லுவோம். 1 3 சமதானிக்கு திருத்தியம்னு சொல்லுவோம். இது சமதானிகள். என்னென்ன அணுவெண் உண்டு, திணிவெண் வேறுபடுது. சரியா? இதெல்லாம் விளங்கியிருக்கணும். இப்ப நியூட்ரன் எண்ணிக்கைன்னு சொல்றது என்னன்னு சொன்னா புரோத்தன்களையும் நியூட்ரன்களையும் கூட்டுத்தொகை தானே திணிவன். அப்ப திணிவன்ல இருந்து நாங்க புரோத்தன் எண்ணிக்கையை கழிச்சோம்னு சொன்னா நியூட்ரன் எத்தனை வருமேனா, நியூட்ரன் எத்தனைன்னு சொல்லி வரும். ரைட். அப்ப 40ல இருந்து 19 போன எத்தனை? 21 நியூட்ரன். 21 நியூட்ரன். கால்சியத்துல வந்துட்டு எத்தனை? 20 நியூட்ரன். நாங்க எல்லாத்தையும் எழுதிட்டோம். இப்ப கேட்ட கேள்வி வந்து பொட்டாசியம் கால்சியம் ஆகிய 2 அணுக்களிலும் பின்வரும் எது சமமாகும் கேட்டிருக்கிறாங்க. இலத்திரன் எண்ணிக்கை சமனாகும். பாப்போம். இதுல 19 இங்க 20 சமனா இருக்குதா? இல்ல. நியூட்ரன் எண்ணிக்கை 21 20 சமனா இருக்கா? இல்ல. இலத்திரன்களினதும் புரோத்தன்களினதும் எண்ணிக்கையின் கூட்டுத்தொகை. இப்ப இலத்திரன்களினதும் புரோத்தன்களினதும் கூட்டுத்தொகை எப்படி சமனா மாறும்? இது 19 + 19 20 + 20 மாறுமினா? ரைட். அது பிள்ளை.
புரோத்தன்களினதும் நியூத்திரன்களின் கூட்டுத்தொகை. ரைட், புரோத்தன்களின் நியூத்திரன்களின் கூட்டுத்தொகை தானே என்னது திணிவேன். ஸோ அது ரெண்டும் தான் சமனா இருக்கு. இந்த இடத்துல நியூத்திரன்களினது இலத்திரங்களின் நியூத்திரன்களின் கூட்டுத்தொகைன்னு வந்திருந்தா கூட அது சரிதான். சரியா, புரோத்தன்களின் நியூத்திரன்களின் கூட்டுத்தொகைன்னு வந்தனாலும் சரிதான். புரோத்தனுக்கு பதிலா இலத்திரன் நியூத்திரன் கூட்டுத்தொகை ரெண்டும் அப்படின்னு வந்திருந்தாலும் சரிதான். சரியா, ரைட். அப்ப இதுக்கு 4வது ஆன்சர் விளங்கிட்டா? அடுத்ததுக்கு போவோம். இப்போ அடுத்த கேள்வி. இப்ப இதுல பார்ப்போம், ஒரு மோட்டார் காரின் என்ஜின், ஒரு மோட்டார் கார் என்ஜினில் உண்டாகும் மிகையான வெப்பத்தை அகற்றுவதற்கு ஒரு குளிர்ச்சியாக்கும் கருவியாக நீரை பயன்படுத்துவதற்கு நீரின் எவ்வியல்பு காரணமாகும் சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நீர் எந்த இயல்பு காரணமாகும்? நீர் எந்த இயல்பு காரணமாகும்? அதாவது நீரொரு கருவியாக பயன்படுத்தப்படுது இல்லையா? ஏன்னு சொன்னா, இப்போ ஒரு வாகனத்துல அதிக அளவிலான வெப்பம் இருக்கிற நேரம் நாங்க என்ன செய்வோம், ஒரு காருக்கு இப்பவுமே ஒரு கார் என்ஜின் சூடா இருக்கின்றா நாங்க அதுக்கு என்ன செய்வோம் சொன்னா தண்ணி ஊற்றுவோம். அப்ப ஏன் தண்ணி ஊத்துறோம்னு சொன்னா அதுல வெப்பநிலையை குறைக்கிறதுக்காக. ஆனா நீர் அந்த வெப்பத்தை உறிஞ்சும், ஆனா கூடுதலா அது வெப்பத்தை என்ன செய்ய மாட்டேன்னு சொன்னா அது சூடாக மாட்டு. அதுல சூடாகிற வீதம் குறைவா இருக்கும். அதாவது அந்த வெப்பத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை அதுக்கு அதிகமா இருக்கும். ஆனா அவர் என்ன செய்ய மாட்டார், லேசில் ஆவியாக மாட்டாரு. அப்ப அந்த விலங்கணும் என்னன்னு சொன்னா அதுக்கு உயர் தன்வெப்ப கொள்ளளவு இருக்கும். அதாவது நீர தன்வெப்ப கொள்ளளவு 4200 ஜூல் கிலோகிராம் -1 பாகை செல்சியஸ் -1. சரிதானே? அப்ப உயர் தன்வெப்ப கொள்ளளவு இருக்கிறதுனால அது என்ன செய்யணும்னு சொன்னா, இப்போ சூடான காலநிலைகள் போதும் என்ன செய்யலாம், எங்களுக்கு இந்த வாகனங்களோட என்ஜினுக்கெல்லாம் வாகன என்ஜின் சூடாகிற நேரமெல்லாம் நாங்கள் நீர் ஊத்துறதுனால அது லேசில் என்ன செய்ய மாட்டேன், முழுமையாக ஆவியாக மாட்டேன். எங்களை அது பாதுகாப்பாக குளிர்ச்சியாக வச்சிருக்கக்கூடியதாக இருக்கும். சரிதானே? ரைட். அப்போ இதுக்கு எங்களுக்கு நேரடியான ஆன்சர் தெரியும், உயர் தன்வெப்ப கொள்ளளவு இருத்தல். இப்போ உயர் கொதிநிலை இருத்தல், நீர் திரவம் நிறமற்ற திரவமா இருத்தல், உயர் அடர்த்தி கொண்டிருத்தல், அது இது மூணும் இந்த ஆன்சர் மிகையான வெப்பத்தை அகற்றுவதற்கு ஒரு குளிர்ச்சியாக்கும் கருவியாக நீரை பயன்படுத்துற அந்த அந்த இயல்புக்குரியது இல்லை. இது வேற வேற நீர் இயல்புகளாக இருக்கும். சரியா? ரைட். இதுக்கு ஆன்சர் முதலாவது. அடுத்த கேள்வி, உணவு சமிபாட்டு செயல்முறையில் இலிப்பிட்டுகளின் குழம்பாக்கத்திற்கு அவசியமான பித்தம் உற்பத்தி செய்யப்படுவது எங்க இருந்து? இப்ப பித்தம் பித்த பையில சேமிக்கப்படும். பித்த பையில சேமிக்கப்படும். ஆனா அது ஈரல்ல இருந்து தான் உற்பத்தி செய்யப்படும். ஈரல் உற்பத்தி செய்யப்படுற பித்தமானது பித்த பையில சேமிக்கப்படும். திரும்ப இலிப்பிட்டு அடங்கிய உணவுகள் வார நேரம் என்ன செய்யப்படுறேன்னு சொன்னா முன் சிறுகுடலுக்குள்ள விடுவிக்கப்படுறதுன்னு. அதுக்கப்புறம் இலிப்பிட்டுகள் குழம்பாக்கத்துக்கு உட்படும். குழம்பாக்கத்துக்கு உட்பட்டு சிறிய சிறிய எண்ணெய்களாக எண்ணெய் துண்டுகளாக, அதாவது எண்ணெய் கோலங்கள் மாதிரி மாற்றப்படும். அதாவது தான் குழம்பாக்கம் சொல்லுவோம். அப்ப விளங்கி கொள்ளணும் என்னன்னு சொன்னா பித்த பையில சேமிக்கப்படுது, ஈரல் ஆலதான் உற்பத்தியாக்கப்படுது பித்தம். சரியா? ரைட். அப்ப இதுக்கு ஆன்சர் ஈரல். அடுத்த கேள்வி கொஞ்சம் ரைட். கேடயப்பொலி சுரப்பியில் தைரோக்சின் ஹோமோனை உற்பத்தி செய்வதற்கு அத்தியாவசியமான மூலகம் யாது? ரைட். அதாவது இப்ப உடல்ல அகஞ்சுரக்கும் சுரப்பிகள் நிறைய இருக்கும். இப்ப எங்கட தலை எடுத்தோம்னு சொல்லி சொன்னா தலையில என்ன சுரப்பிகள், கபச்சுரப்பி இருக்கும் என்ன. அதே மாதிரி இந்த தொண்டைக்கு கிட்ட கழுத்து பகுதியில் இருக்கிறது தான் இந்த கேடயப்பொலி சுரப்பி. அதே மாதிரி சிறு கிட்னி எடுத்தோம்னு சொன்னா சிறுநீரகத்துக்கு மேல என்ன இருக்குன்னா அதிரினல் சுரப்பி இருக்கும். அடுத்தது ஆணினப்பெருக்க தொகுதி பெண்ணினப்பெருக்க தொகுதியில இருக்கக்கூடிய அதாவது அந்த அங்கங்கள் சுரப்பிகளா இருக்கும். அதாவது சுரப்பிகளா தான் இருக்கும். ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டிரோன் பெண்ணினப்பெருக்க தொகுதிக்குரிய ஓமோன்களை சுரக்கும். அதே ஓமோன்களா இருக்கும். அதே மாதிரி அதாவது சூலகம் ஒரு சுரப்பி. அதே மாதிரி விதை ஒரு சுரப்பி. இதெல்லாம் விளங்குதா? ரைட். இப்ப கேடயப்பொலி சுரப்பியில் தைரோக்சின் ஹோமோனை உற்பத்தி செய்வதற்கு
அத்தியாவசியமான மூலகம் யாது? ரைட், இது நல்லா விலை கொள்ளணும் பிள்ளைகள். கேடைய போலி சுரப்பில தைராய்டு சினோமன் உற்பத்தி செய்யறதுக்கு அத்தியாவசியமான ஒரு மூலகம் யாருன்னு சொன்னா அது அயோடின். அயோடின். அப்ப சோடியம் என்ன செய்யுதுன்னா, சோடியம் வந்து ஒரு நொதிய ஏவியாக தொழிற்படும், நரம்பு கணத்தாக கடத்தலுக்கு உதவும், சமிபாட்டு சமிபாட்டு சாறு இருக்கும், அதுல கூறாக இருக்கும் சோடியம். அடுத்தது இந்த களத்துல பிரசாரண அமுக்கத்தை மாறாது பண்றதுக்கு உதவும். இதெல்லாம் சோடியத்துல செயற்பாடுகள். உங்களுக்கும் இது ஒரு சார்ட்ல வந்திருப்பாங்க, அதை பாருங்க. அடுத்தது பொஸ்பரஸ் வந்து என்ன செய்யலாம்? பொஸ்பரஸ் வந்துட்டு எங்களோட பல் என்பு வளர்ச்சிக்கு உதவும், தசையிலையும் நரம்புகளையும் சக்தி சடுதியை விடுவிக்கிறதுக்கு உதவும். அதே மாதிரி கார்போஹைட்ரேட் கொழுப்பான செயற்பாட்டுக்கு உதவும். சரியா? ரைட். கல்சியத்தை எடுத்தோம்னு சொன்னா கால்சியம் வந்துட்டு அதுவும் பல் மற்றும் என்புட வளர்ச்சிக்கு உதவுறது. அதே மாதிரி குருதி உரையிற, பால் உற்பத்தி, விட்டமின் பி அகத்துறிஞ்சல், நரம்புட முறையான தொழிற்பாடு, இதுக்கெல்லாம் வந்து கல்சியம் அவசியம். அயோடின் எடுத்தோம்னு சொன்னா அது தைராய்டு ஹோமோன் தொகுப்புக்கு அவசியம். சரியா? ரைட். இப்ப நாங்க அடுத்த கேள்விக்குள்ள போவோம். இந்த கேடை போலி சுரப்பியால் உற்பத்தி செய்யப்படுற வேற என்னென்ன ஹோமோன்கள் உற்பத்தி செய்யப்படுது? தைரோக்சினும் கால்சிமோனினும். தைரோக்சின் கால்சிமோனின். சரியா? ஓகே. இப்ப 11வது கேள்வி. செறிவு 1 மோல் டெசிமீட்டர் -3 கொண்ட சோடியம் குளோரைடு கரைசலின் 100 சென்டிமீட்டர் கணத்தில் அடங்கும் NaClன் திணிவு யாது? சோடியம் அடுத்தது குளோரின் சாரணு திணிவுகள் தரப்பட்டிருக்கி. சரி சரி, இப்போ இதில் பார்ப்போம். இது எப்படி காணலாம்னு சொன்னா பிள்ளைகள் முதல்ல என்ன கேட்டிருக்காங்க? இப்போ NaClோட திணிவு கேட்டிருக்கிறாங்க. NaClோட திணிவை காணன்ற நம்ம முதலாவது என்ன செய்யணும்? என்ன செய்யணும் பிள்ளைகள்? முதல்ல நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறேன், இந்த 100 சென்டிமீட்டர் கணம் இருக்கு தானே, இதனா டெசிமீட்டர் கணத்துக்கு மாற்ற போறேன். 100 சென்டிமீட்டர் கணத்தை டெசிமீட்டர் கணத்துக்கு மாற்றணும்னு சொன்னா அதை நாங்கள் 1000ஆல பிரிக்கணும். 1000ஆல பிரிச்சோம்னு சொன்னா எத்தனை டெசிமீட்டர் கணம்? அப்படியே போடுவோமே, இல்லாட்டி போடுவோம், பிரிச்சு போடுவோம். 0.1 டெசிமீட்டர் -3. சாரி, டெசிமீட்டர் கணம். டெசிமீட்டர் கணம். இப்ப நாங்க அடுத்து என்ன செய்ய போறோம்னு சொல்லிச்சோம்னா NaClோட மூளை கண்டுபிடிக்க போறோம். நானே இதை நான் டெசிமீட்டர்ல வந்திருந்தேன், டெசிமீட்டர் கணத்துல வந்திருந்தா ஒரு பிரச்சனைகளை சும்மா செஞ்சுட்டு போறதான். NaClோட மூளை கண்டு செய்ய போற ஸ்டெப்ஸை கவனிங்க. NaClோட மூளை கண்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம்னு சொன்னா NaClோட மூலத்தை நீங்க கண்டுபிடிச்சோம்னு சொன்னா N சமன் சிம்பிள் எம்மிங்கில் கேபிட்டல் என்ற சமன்பாடு இருக்கு இல்லையா, அதுல போட்டோம்னா எங்களுக்கு நேரடியா NaClோட திணிவு வரும். சரி செய்யும். அப்ப NaClோட மூல் NaCl. சரி, NaClோட மூளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன? ரைட், செறிவை நாங்க கனவளவால பெருக்குவமா இருந்தா மூல் வரும். ஏன்னா நீங்க படிச்சிருப்பீங்க C சமன் N/V. சமன்பாடு ஞாபகம் இருக்கா? இப்ப நான் என்ன எழுவாய் மாற்றி N சமன் CV சொல்லி எடுத்திருக்கிறேன். அப்ப C வந்து செறிவு வந்துட்டு 1 மோல் டெசிமீட்டர் -3, கனவளவு வந்துட்டு 0.1 டெசிமீட்டர் கணம், பெருக்கினோம்டா 0.1 மூல் சொல்லி வரும். 1 மூல். இப்ப எங்களுக்கு மூல் தெரியும். நாங்க NaClோட மூலர் திணிவு எவ்வளோ? 23 சக 35.5 சொன்ன எவ்வளோ? 58.5 கிராம் மோல் -1 இல்லையா? கிராம் மோல் -1 சொல்லி வரும். ரைட். அப்பதான் இதை நாங்க அப்ளை பண்ணுவோம். கொண்டு வந்து N சமன் சிம்பிள் எம்மின் கீழ் கேபிட்டல் M. இப்போ உங்கள்ட்ட கேட்டிருக்கிற கேள்வி என்னன்னு சொன்னா அந்த சிம்பிள் M தான் கேட்டிருக்கேன். அப்ப சிம்பிள் M சமன் N இன்டு கேபிட்டல் M. ஏன்னா N வந்து எவ்வளோ? 0.1 மூல் தர M என்ன மூலர் திணிவு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் 58.5. அப்ப 58.5 இந்த மூல் வந்திருக்கி. உங்களை மூல் -1 அது ரெண்டும் கட் பண்ணப்படும், கிராம் மட்டும் மிஞ்சும். சரியா? கிராம் மட்டும் மிஞ்சுமா? அது 5.85 கிராம் சொல்லி ஆன்சர் வருமே. 5.85 கிராம். ஆகவே எத்தனாவது ஆன்சர்? 3வது ஆன்சர். சரியா? 3வது ஆன்சர். விளங்குதா? இந்த வைக்கிற 3வது ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்விக்குள்ள போவோம். சரியா? அடுத்தது
12, 13 ஆகிய வினாக்களில் வரிப்படத்தில் தரப்பட்டுள்ள பெண் இனப்பெருக்க தொகுதியை அடிப்படையாக கொண்டவை. இதுல 12வது கேள்வி. அப்ப இந்த 12, 13 தொடர் கேள்விகளாம். இப்ப இதுல வந்து பெண் இனப்பெருக்க தொகுதி தொடர்பான ஒரு கேள்வி தந்திருக்கிறாங்க. RS ஆகியவற்றினால் முறையே வகை குறிப்பது. முதல் இந்த எழுத்துக்கள் வகை குறிக்கிறது என்ன? இந்த பீண்டு சொல்லி வகை குறிச்சிருக்கிறது வந்து சூலகம். இந்த இது சூலகம். சரியா? சூலகம். அடுத்தது வந்து இது வந்து ஃபெலோபியன் குழாய், ஃபெலோபியன் டியூப். சரிதானே? இது ஃபெலோபியன் டியூப். அதே மாதிரி இது கருப்பை. இது வந்துன்னா யோனி மடல், யோனி மடல். ஆவே கவனிப்போம். நம்மள்ட்ட கேட்டது வந்து 6 எஸ்ஸும் தான் கேட்டிருக்கிறாங்க. 6 எஸ்ஸும் தான் கேட்டிருக்கிறாங்க. இந்த 6 வந்து என்ன? இந்த 6 வந்து கருப்பை. அதே மாதிரி எஸ் வந்து என்ன? யோனி மடல். கருப்பை, யோனி மடல். முதலாவது விட. அடுத்த கேள்வியை கவனிங்க பிள்ளைகள். 12வது, 13வது. ஒரு சூழ் ஒரு விந்துடன் கரு கட்டப்படுவது. ரைட். இங்க சூழ் விடுவிக்கப்படுற எங்கன்னு சொல்லி சொன்னா சூலகத்துல இருந்து சூழ்கொள்ள நடந்து ஒரு சூழ் விடுவிக்கப்படும். அதாவது முட்டை விடுவிக்கப்படுற சூழானது என்ன செய்யப்படும் சொல்லி சொன்னா இப்படியே வந்து இந்த ஃபலோப்பியன் குழாயில தான் என்ன செய்யப்படும்? விந்த சந்திச்சு கருக்கட்டல் நடைபெறும். ஆகவே ஒரு சூழ் விந்தோட கருக்கட்டல் நடக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த ஃபலோப்பியன் குழாயில. சரியா? அப்ப கியூவில். அடுத்த கேள்வி போனே 14வது கேள்வி. இதுல கவனிப்போம். ஒரு குவிவாடியினால் உண்டாக்கப்படும் ஒரு மெய்விம்பம், ஒரு மெய்ப்பொருளின் பிம்பம் எப்போதும் சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரி, இப்ப உங்களுக்கு ஆடிகளை பத்தி எல்லாம் தெரியும் என்ன? ஆடின்னு சொல்லி எடுத்தோம்னு சொல்லி சொன்னா ஆடி. இந்த ஆடிகளை நாங்க 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று என்ன? தலவாடி. 2வது என்ன சொல்லி சொன்னா வளைவாடின்னு சொல்லலாம். சரியா? வளைவாடி அல்லது கோலவாடின்னு சொல்லலாம். கோலாடி. சரியா? ரைட். இதுல இந்த கோலாடிகள் இருக்குதானே? இந்த கோலாடிகள் வந்து 2 வகைப்படும். வளைவாடிகள் அல்லது கோலவாடிகள் வந்து 2 வகைப்படும். அதுதான் என்ன? குவிவாடியும் குழிவாடியும். ஒன்று குவிவாடி, 2வது குழிவாடி. சரி, ஓகே. இதுல நல்ல ஞாபகம் வைக்கணும் என்னன்னு சொல்லி சொன்னா எப்பவுமே மாய பிம்பத்தை தரக்கூடிய ஆடிகள்னு சொன்னா நான் எழுதியிருக்கிறது கிளியர் இல்லைன்னா சரி, எப்பவுமே மாய பிம்பத்தை காட்டுறது. எப்பவும் மாய பிம்பம்னு சொல்லி சொன்னா இந்த குவிவாடி இருக்குதானே, குவிவாடிகளும் தளவாடிகளும் எப்போதும் மாய பிம்பம். சரியா? ரைட். இந்த குழிவாடி வந்து மெய் பிம்பத்தையும் காட்டும், மாய பிம்பத்தையும் காட்டும். இப்ப கவனிப்பா, ஒரு குவிவாடியினால் உண்டாக்கப்படும் ஒரு மெய்ப்பொருளின் பிம்பம்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்ப கேள்வி வந்து எங்ககிட்ட குவிவாடியை பத்தி. அதுல எப்பவுமே உண்டாகிற பிம்பம் என்ன பிம்பம்னு நான் சொன்னேன்? மாய பிம்பம். அப்ப மெய் பிம்பம் வந்திருந்தா அந்த ஆன்சர் பில. மெய்யானதும் பொருளின் சிறியதும் அது இருக்கட்டும். மெய்யானதுல வந்திருக்குதானே, அதனாலதான் நான் கட் பண்றேன். இப்ப சிறியது பெரியதுன்னு கதைக்கு வருவோம். மாயமானது. ஓகே. இப்ப சிறியது பெரியது வரக்குள்ள எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், வளைவாடிகள் எடுக்கிற டைம்ல இந்த குவிவாடிக்கு தானே, இந்த குவிவாடிக்கு முன்னால ஒரு இடத்துல பொருளை கொண்டு வைக்க மாதிரி இருந்தா குவிவாடின்னு சொன்ன ரசம் வந்து உள்ள பூசப்பட்டிருக்கும் என்ன? ரைட். இந்த மாதிரி குவிவாடிக்கு முன்னுக்கும் இப்ப இங்க வந்துட்டு சென்டர் இருக்கும். இது வந்துட்டு எஃப். சரியா? ரைட். இப்ப இங்க வந்து ஒரு பொருளை ஏதோ ஒரு தூரத்துல வைக்கும். அதாவது ஆடிக்கு முன்னால எந்த தூரத்துல வச்சாலும் நாங்க அந்த பிம்பம் என்ன செய்யப்படும் சொல்லி சொன்னா விரிப்படைந்து இப்படித்தான் போக போகுது. சரியா? அதாவது எஃப்ல இருந்து வார மாதிரி தோன்றும். இது புள்ளிக்கோடு இல்ல, எஃப்ல இருந்து வார மாதிரி தோன்றும். அதே மாதிரி இது மையம் என்ன? இந்த வலை மையம். இந்த வலை மையத்தின் ஊடாக வார கதிர் வந்து வலை மையத்தின் ஊடாகவே திரும்ப ரிட்டர்ன் போகும். வந்து இப்படியே போற மாதிரி இருக்கும் எங்களுக்கு. இந்த இடத்துலதான் பிம்பம் ஒன்று உருவாகும். சரியா? இது எப்பவுமே எப்படி இருக்கும்? நீங்க பாருங்க பாப்போம். இதை விட, அதாவது பொருளை விட சின்னதா இருக்குது. பிம்பம் எப்படி இருக்கு? சிறிதாக இருக்கு. ஆகவே உருச்சிருத்ததா இருக்கும். உருச்சிருத்த பிம்பமாக இருக்கும். அது மாயமானதாகவும் இருக்கும். சரியாவில்லை? ரைட். என்று மாயம்னு சொன்னது காரணம் என்ன? ஆடிக்குள்ள இருக்குது, அதனாலதான் மாயமானது. ஆகவே மாயமானதும் பொருள் சிறியதும் ஆகும். அப்ப 3வது விட இல்லைங்கிட்டா?
சம செறிவுகளை கொண்ட HCl, CH3, COOH, NaOH, NH3 எனும் 4 கரைசல்களின் pH பெருமானம் அதிகரிக்கும் வரிசை யாது? சரி, இப்ப என்னண்டா pH பத்தி கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இப்ப pH காட்டி தெரியும் தானே? pH காட்டி இப்படி இருக்கும். pH காட்டி இந்த pH காட்டியில இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 14 வரம் காட்டிக்கும் இருக்கும். இதுல நடுநிலை வந்துட்டு எவ்வளோ? 7. இது வந்து நடுநிலை, அமிலமும் இல்ல காரமும் இல்ல, நடுநிலை. 0ல இருந்து 7 வரம் காட்டிக்கும் அமிலமாகவும், இது அசிடா இருக்கும் அமிலம். அதே மாதிரி 7க்கு அங்கால் 7ல இருந்து 14 வரம் காட்டிக்கும் பேஸ், அதாவது மூலமாகவும் இருக்கும். சரியா? ரைட். இப்ப இந்த அமிலம்னு சொல்லி எடுத்தா இப்ப இந்த 0ல இருந்து 7 வரம் காட்டிக்கும் அமில இயல்பு குறைஞ்சு கொண்டு போகும். அமில இயல்பு இப்படியே குறைஞ்சிட்டு போகும். இங்கால வந்துட்டு மூல இயல்பு கூடிக்கொண்டு போகும். சரியா? அதாவது 7ல இருந்து 14 போகும் காட்டிக்கும் மூல இயல்பு கூடும். அப்ப நீங்க கவனிப்போம், இதுல HCl வந்து ஒரு வண்ணமிலம். அப்ப வண்ணமிலம்னு சொன்னா எங்க இருக்கணும்? எந்த இடத்துல இருப்பாருன்னு சொன்னா இந்த 0க்கு பக்கத்துல இருக்கிற மாதிரியான இடங்கள்ல இருப்பாருன்னு. 0, 1, 2, 3 இதெல்லாம் வந்து வண்ணமிலமா இருக்கும். 4, 5, 6, 7 இதெல்லாம் மென்னமிலமா இருக்கும். அப்ப HCl வந்து இந்த இடத்துல இருப்பாரு. HCl வந்து அமில இயல்பு மிக கூடின ஒரு ஆள் உண்டு. வண்ணமிலம். வண்ணமிலம்னா என்ன? நீர்க்கரைசல் நிலையில முற்றாக H+ விடுவிக்கக்கூடிய ஆக்கள் வண்ணமிலம். பகுதியாக H+ என விடுவிக்கக்கூடிய ஆக்கள் மென்னமிலமாக இருக்கும். சரிதானே? ரைட். அதே மாதிரி நீர்க்கரைசல் நிலையில முற்றாக OH- விடுவிக்கக்கூடிய ஆக்கள் வன்காரம், வன்மூலம் என. பகுதியாக OH- விடுவிக்கும் இருந்தா அது வந்து மென்காரம். அப்ப HCl இந்த இடத்துல இருக்கும். அதுக்கு அடுத்தது அதுல விட அமில இயல்பு குறைய 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 7க்கு பக்கத்துல வரக்கூடிய ஆக்கள் யாரு? CH3, COOH. இது வந்து மென்னமிலம் என்ன? ரைட். இப்ப மென்காரம் NaOH ஒரு வன்காரம். CH3, அதாவது CH3ன்னு சொல்றது வந்து அதாவது CH3ல NH3 அமோனியா. அமோனியா வந்து நீர்க்கரைசல் நிலையில NH3OH தான் இருக்கிற. அப்ப இது ஒரு மென்காரம் NH3. சரியா? கரைசல் நிலையில் NH3OH. அதுக்கு அடுத்து தான் வரணும் NaOH. அப்ப இதுதான் ஓர்டர். யாருக்காக கூட சொன்னா NaOH தான் pH காட்டிட வரிசையில கூடுதல் அறிக்க போகுது. நம்பர் பெரிய நம்பர் அறிக்கும். அப்ப HCl, CH3OH, சரி CH3, COOH, NH3, NaOH, NH3. இது பிள்ளைன ஆன்சர் எப்படி வரணும்? நான் இந்த அறிக்கை HCl, CH3, COOH, NH3, NaOH. செகண்ட் ஆன்சர் தான் சரி. சரியா? விளங்கிட்ட என்ன சொன்ன என்னண்டு? ஓகே. இதுக்கு 2வது ஆன்சரு. அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வி சரி 15வது முடிச்சிட்டோம். 16வது கேள்வி. இதுல 22 கிராம் கார்பனீரொட்சைட்டில் அடங்கும் CO2 மூலக்கூறுகளின் எண்ணிக்கை யாதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு நாங்க விரும்பின மெத்தட்ல விட எடுக்கலும். நான் 2 மெத்தட்லயும் செஞ்சு காட்டுறேன் பாருங்களேன். முதலாவது இப்படி செய்வோம். CO2 மூலர் திணிவு எவ்வளோ பிள்ளைகள்? CO2 மூலர் திணிவு ரைட். மூலர் திணிவு கார்பன் சாரண திணிவு வந்துட்டு 12. ஒற்று சண்டை வந்துட்டுனா 16 தர 2. ஸோ இதுல சார் மூலக்கூட்டு திணிவு எவ்வளவு வரைக்கும்? 44 இருக்கும். மூலர் திணிவுன்னு கேட்டோம்னு சொன்னா அது கிராம் மோல் மைனஸ் 1 ஒரு மூலுக்கு எவ்வளவுன்னு சொல்லி பாக்குறேன். சரிதானே? இது வந்து CO2 மூலர் திணிவு. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இதுல தரப்பட்டிருக்கிற CO2 மூளை கண்டுபிடிக்க போறேன். திணிவு வந்து தெரியும், அதே மாதிரி மூலர் திணிவு தெரியும் சொன்னா நான் சமன்பாட்டில் போட்டு N சமன் சிம்பிள் M கேபிட்டல் M சமன்பாட்டில் போடுவேன். திணிவு எவ்வளோ? 22 கிலோ 44. என்ன மூலர் திணிவு? 44 தர. இது வந்து எவ்வளவுக்கு? இது எவ்வளவுக்கு? சரி, நான் தர என்னதுக்கு எனக்கு போடுறேன். ரைட். இது சரியாப்ப நான் மூளை கண்டுபிடிச்சிருக்கேன். எவ்வளவு மூளை இருக்குது. ரைட். இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா இதுல மூளை எண்ணிக்கையே காண போறோம். அதாவது பிள்ளைகள் கவனிங்க, இது வந்து
இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப ஒரு மூலுக்கு ஒரு மூல்னு சொல்றது வந்துட்டு அவகாதரோ எண்ணிக்கைனா ஒரு மூலுக்கு எவ்வளவு வரைக்கும் சொல்லி ஒரு மூல் வந்துட்டு 6.22 × 10⁻23 அணுக்கள் இருக்குமா இருந்தா எனக்கு எங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க. நான் சொல்றது உங்களுக்கு விலங்குதான் சொல்லணும், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ரெண்டு மெத்தட்லயும் செஞ்சு காட்டுறேன். ஒரு மூலுக்கு 0.622 × 10⁻23 அணுக்கள் இருந்தா இந்த மூலுக்கு எத்தனை அணுக்கள் தர 6.022 தர 10⁻23 அணுக்கள். சரியா? இவ்வளவு இதுதான் இதுதான் ஆன்சர். என்னது இத்தனை அணுக்கள் இருக்கும். சரியா? விலங்குதான் செஞ்சிருக்கிறது. ரைட், சரிதானே? இப்போ இன்னொரு நான் மெத்தட்ல செஞ்சு காட்டுறேன்னு பாருங்க. அது சிம்பிளான மெத்தட். அது ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி வந்துடும். எப்படின்னு சொன்னா பிள்ளைகள் பாருங்க, இதுல வேற ஒன்றுமே நாங்க கண்டுபிடிக்க தேவையில்லை. இதுல மூலர் ஏதாவது இதுல எத்தனை கிராம் கார்பனீரொட்சைட் இருக்குதாம்? 22 கிராம் கார்பனீரொட்சைட் இருக்குது. அதுல அடங்கக்கூடிய CO2 மூலக்கூறுகளோட எண்ணிக்கை தான். CO2 மூலக்கூறுகளோட எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. அப்ப CO2 மூலக்கூறுகளோட எண்ணிக்கை காணுது. ஒரு மூல் CO2ல எத்தனை ஒரு மூல் CO2க்கு ஒரு மூல் CO2ல எத்தனை கிராம் இருக்கும்? நான் இந்த கண்டுபிடிச்சிருக்கேமே 44. இது ஒரு மூல் CO2க்கு 44 கிராம் இருக்கும் இல்லையா? 44 கிராம் இருக்கும். அப்ப விளங்கணும் 44 கிராமுக்கு 44 கிராம்ல இருக்கக்கூடிய அணுக்கள் எண்ணிக்கை 6.022 தர 10⁻23 அணுக்களாக இருந்தா 22 கிராமுக்கு எவ்வளோ? இதான் ஆன்சர். 22 கிராமுக்கு எவ்வளவு? பண்ணிக்கிட்டா ரெண்டுமே உண்டுதான், ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான். செஞ்ச வழி மட்டும் வேற. உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மெத்தட் எடுத்துக்கோங்க. இதுக்கு ஆன்சர் வந்து முதலாவது ஆன்சரு ரசாயன வளமாக்கியின் ஒரு வகையான யூரியாவின் ரசாயன சூத்திரம் CONH2 ட்வைஸ் ஆகும். யூரியா தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. இதுல கவனிப்போம், கார்பன் எத்தனை இருக்குது? இல்ல எத்தனை கார்பன் அணு இருக்கு? ஒரு கார்பன் அணு. எத்தனை ஆக்சிஜன் அணு இருக்குது? ஒரு ஆக்சிஜன் அணு. நைட்ரசன் அணு எத்தனை இருக்குது? ஒன்று ஒரு ரெண்டு நைட்ரசன் அணுக்களும். ஹைட்ரஜன் அணு எத்தனை இருக்குது? 4 ஹைட்ரஜன் அணுக்களும் இருக்குது. சரி, இப்ப இதுல கவனிப்போம், யூரியா அதன் கூறுகளாக மூலக்கூறுகளின் இயல்பு. சரி பிள்ளைகள் கவனிப்போம், ரசாயன வளமாக்கி இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னா யூரியா அதன் கூறுகளாக உள்ள மூலகங்களின் இயல்புகளை கொண்டுள்ளது. இப்ப இதுல கூறுகள் சொன்னா கார்பன் இருக்கு, ஒட்சிசன் இருக்கு, நைட்ரசன் அது தனித்தனி இயல்பா கொண்டிருக்கும் இல்லைன்னா. அதாவது அது வந்துட்டு யூரியா ஒவ்வொரு மூலகங்களுடைய இயல்புல அது ஒரு சேர்வை. அப்ப அப்படியாக இருக்காது. விளங்குதா? அதாவது இயல்பு தனித்தனி அதோட இயல்பு கொண்டிருக்காது. ரெண்டாவது, ஒரு யூரியா மூலக்கூறின் 2 கார்பன் அணுக்கள் உள்ளன. எத்தனை கார்பன் அணு இருக்குது? ஒரு கார்பன் அணு தான் இருக்குது, 2 இல்ல. ஒரு யூரியா மூலக்கூறில் 4 ஹைட்ரசன் அணுக்கள் உண்டு. 4 தான் இருக்கு ஹைட்ரசன். அது சரி. ஒரு யூரியா மூலக்கூறில் உள்ள அணுக்களின் மொத்த எண்ணிக்கை 7 ஆகும். 1 2 2 2 4 4 4 8. அப்ப 7ன்னு சொன்னா அது இப்ப இல்ல. சரியா? இதுக்கு மூணாவது ஆன்சர். ஓகே, இதோட கிளாஸை நிப்பாட்டுவோம்.